அசிபத்திரம் தன்னுடைய குல தெய்வத்தை நித்தித்தும் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் வாழ்ந்தவர்களும் தங்களுடைய சுயலாபத்திற்காக மற்றவர்களை அவர்களுடைய குலதெய்வத்தை வழிபடாமல் தடுத்து அவர்களை தங்களின் தெய்வத்தை வழிபட வைப்பவர்களும் மதமாற்றம் செய்பவர்களும் அதர்ம வழியில் பல மக்கள் வழிபட்டு கொண்டு இருக்கக்கூடிய குல தெய்வங்களை அழித்து வாழும் பாவிகள் இறந்த பின்பு செல்லும் நரகம் இதுவாகும். அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தர்ம காரியங்களை செய்யாமல் விலக்கப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர்கள் அசிபத்திரம் நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள். மதமாற்றம் என்பது ஒருவரின் வழிபாடுகளையும் அவர்களுடைய தனிப்பட்ட அடையாளங்களையும் அளிப்பதாகும். இத்தகைய பாவங்களை செய்த பாவிகளுக்கு இந்த நரகத்தில் சிறியதும் பெரியதுமான பாறைக்கற்கள் நிறைய நிரம்பிய மேட்டு பள்ளமான இடங்கள் சூழ்ந்து காணப்படும். அவ்விடத்தில் கத்திகளை போன்ற கூர்மையான இலைகளை கொண்ட ஒருவகையான சாட்டையால் இந்த பாவிகள் அடிக்கப்படுவார்கள். அடிகளின் வலிகளை தாங்க முடியாமல் அங்கும் இங்கும் ஓடும் பொழுது மேட்டு பள்ளமாக அமைந்துள்ள கற்களினால் இடறி விழுந்து காயங்கள் ஏற்பட்டு மயக்கம் அடைவார்கள். பூலோகத்தில் வாழும் பொழுது மற்றவர்களின் அறியாமையை தனக்காக பயன்படுத்தியவர்கள் இந்த நரகத்தில் கொடூரமான மற்றும் அகோர தோற்றம் கொண்ட பூதங்களினால் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாவார்கள். ஒருவரின் அறியாமையை பயன்படுத்தி சுகமாக வாழ்ந்தவர்கள் ஜீவாத்மாவாக இனம் புரியாத ஒருவிதமான பயம் கொண்ட சூழ்நிலையில் பரிதவித்துக் கொண்டிருக்கும். உடல் இல்லாத அந்த ஜீவாத்மாவிற்கு அவ்விடத்தில் உடல் கொண்டு வாழும் மனிதர்களின் உடலில் ஏற்படும் வலிகள் மற்றும் துன்பங்களின் அளவுகளை விட அதிகமான அளவில் துன்பங்களும் வேதனைகளும் உருவாகக்கூடும். பன்றி முகம் மனிதன் பூமியில் வாழும் பொழுது பேராசைக்காகவும் பொருளாசைக்காகவும் நியாயமாக கொடுக்க வேண்டிய நீதியை கொடுக்காமல் அநீதியை செய்து பொருளீட்டியவர்கள் அடையும் நரகம் பன்றி முகமாகும். தன்னை சார்ந்து வந்தவர்களுக்கு உதவி செய்யாமல் அவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு அநீதி இழைத்த அக்கிரமக்காரர்களை இங்கே பலவகையில் துன்பங்கள் தரும் வகையில் யமகிங்கரர்கள் துன்புறுத்துவார்கள். குற்றம் செய்தவர்களை தண்டிக்காமல் அவர்களிடமிருந்து பொருட்களை வாங்கிக் கொண்டு லஞ்சமாக பொருளோ அல்லது பணமோ குற்றமற்ற நிரபராதிகளை தண்டித்து தர்ம நீதிக்கு புறம்பாக செயல்படக்கூடியவர்கள் இறந்த பின்பு அடையும் நரகம் இதுவாகும். செய்யும் தொழிலை நேர்மையுடன் செய்யாமல் அந்த தொழிலில் உள்ள வேலையை செய்வதற்காக லஞ்சம் வாங்குபவர்கள் அகந்தையோடு அநியாயமாக தீர்ப்பு எழுதியவர்களும் பொருளில்லாமல் வறுமையில் வாடியவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதிகளை வாங்கித் தராமல் அநீதியாக செயல்படக்கூடிய வழக்கறிஞர்களும் செல்லும் நரகம் இதுவாகும். பன்றி முகம் நரகமானது பன்றி முகத்துடன் கூடிய கூரிய பற்கள் கொண்ட அருவருக்கத்தக்க கோரமான உருவத்துடன் காணப்படும் மிருகம் இந்த நரகத்தில் இருக்கும். அந்த மிருகமானது இந்த நரகத்தில் இருக்கும் உடல் இல்லாமல் இருக்கும் ஜீவாத்மாக்களை அதன் வாயிலிட்டு கூர்மையான பற்களால் கடித்தும் அந்த நரகத்தில் இருக்கும் யமகிங்கரர்கள் ஜீவாத்மாவின் கை கால்களை தனித்தனியாக பிரித்தெடுத்தும் அடுப்பிலிட்டு எரிப்பார்கள். அநியாயமாக ஏமாற்றியவர்களுக்கும் நீதியை பணம் வாங்கிக் கொண்டு அழித்தவர்களுக்கும் இந்த நரகத்தில் கொடுக்கும் தண்டனைகள் இதுவாகும்.